ஆர்சிபி டீம் ஒரு கப் அடிச்சதுக்கே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ஆட்டம் ஆடுறீங்களா, 17 வருஷமா கப்பே இல்லாம தோத்துக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறவங்க தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால கீழே இருக்க ஃபாலோ பண்ணி தட்டு விட்டுறீங்களா. 17 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிபி டீம் எவ்வளவு பேர் ட்ரோல் பண்ணி கலாச்சிங்க. அப்ப என் கூட ஆர்சிபி டீம் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல விட்டு தரல. கரெக்டா ஐபிஎல் 18வது வருஷம் 2025 ஆர்சிபி தன்னோட முதல் டிராஃபியை வின் பண்ணாங்க. இந்த ஒரு மூமெண்ட் பத்தி ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட போய் யாருன்னு போய் கேட்டீங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்ல ப்ரோ, அந்த அளவுக்கான ஒரு மூமெண்ட் அது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு கப்பு தான் அடிச்சீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிற விதம் ஆர்சிபி டீம் பாத்தீங்கன்னா 2022 ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் இந்த ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ண ஆர்சிபி தன்னோட ரெண்டாவது டிராஃபி வின் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் பத்தி எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும். ஆர்சிபி டீம் ஜெயிச்சு டிராஃபி வின் பண்ணதை ஆர்சிபி ஃபேன்ஸ்ல ஒரு முறை பார்த்துட்டாங்க. ஆர்சிபி டீம் 17 வருஷமா கப் அடிக்காம தோத்ததையும் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. இதனால நீ நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல என்ன நடந்தாலும் சரி ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு எதுவுமே புதுசு கிடையாது. ஏன்னா வெற்றியை ஒரு முறை பார்த்திருந்தாலும் தோல்வியில நிறைய முறை சந்திச்சவனுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ். அதனால நான் இப்பவும் நான் சொல்றேன், இந்த ஒரு ஃபைனல்ல என்ன நடந்தாலும் சரி ஆர்சிபிக்கான சப்போர்ட் எந்த ஜென்மத்திலையும் குறையாது. ஏன்னா லாயல்ட்டினா ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். ஆர்சிபினா அது லாயல்ட்டி ஃபேன்ஸ் மட்டும் தான். சரி ஓகே, உங்கள யாரெல்லாம் ஆர்சிபியோட லாயல்ட்டியான ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் கீழே கமெண்ட்ல ரெட் போட்டு போங்க. சில பேர் ஆர்சிபிக்கு எவ்வளவு லாயல்ட்டியான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.